தேவனுடைய குமாரன் இன்றைக்கும் படையெடுத்து செல்கிறவராயிருக்கிறார். இது மனித ஆத்துமாக்களை மீட்பதற்காக அவர் நடத்தும் போர். சிலர் இயேசு ஆகிய வெளிச்சத்திற்குள் வருவதற்கு எதிர்த்து நிற்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அந்தகாரத்தை நின்று மக்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வர தேவன் நடத்தும் போரின் மூலம் பலரை தம்மிடத்திலே அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை தியானித்தோம். அதிலிருந்து அநேக பாடங்களை, குறிப்பாக தேவனை முழு இருதயத்தோடு தேடுவதின் முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டோம். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வாக்குறுதி நமக்கு உற்சாகம் தந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் உன்னத பாட்டு 5ஆவது அதிகாரத்தின் 3ஆவது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் இயேசுவின் பாசத்தை, அவர் நம்மை அழைக்கும் முறையை, மேலும் அவை எவ்வாறு நம்மை மேலான வாழ்க்கைக்கு அழைக்கின்றன என்பதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இந்த தியானம் அவருடைய அழைப்புக்கு விழிப்போடு பதிலளிக்க எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நீர் ரூபமுள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். விசுவாசிகளான நமக்கு மணவாளனாகிய அவர் மிகவும் அழகானவராயிருக்கிறார். இவர் மிகவும் அன்பானவர். இயேசுவை குறித்து பழங்கால பக்தர்களில் சிறந்த அகஸ்டின் என்பவர் இவ்வாறு கூறுகிறார். அவர் பரலோகில் ரூபமுள்ளவர், பூமியில் ரூபமுள்ளவர், கன்னியின் வயிற்றில் ரூபமுள்ளவராயிருந்தார், பெற்றோர்கள் கரத்திலேயும் ரூபமுள்ளவராயிருந்தார், அற்புதங்களில் ரூபமுள்ளவர், காயங்களில் ரூபமுள்ளவர், தம்முடைய உயிரையே விட்டதில் ரூபமுள்ளவர், மீண்டும் அதை பெற்று கொண்டதிலும் ரூபமுள்ளவர், சிலுவையின் மேல் அவர் ரூபமுள்ளவர், கல்லறையிலும் அவர் ரூபமுள்ளவர். இவ்விதமாக தொடர்ந்து இயேசுவை பற்றி அவர் கூறிக்கொண்டே போகிறார். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயே நீர் இன்பமானவர் என்றும் பார்க்கிறோம். மூலமொழியாகிய எபிரேய மொழியிலே இது பரலோக கூடாரத்தினுடைய சிறந்த மெட்டுகளை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. சங்கீதம் 135:3 கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்பமானவர். அப்படி இருந்தும் ஏன் சிலர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போக விரும்புகிறார்கள்? அதே போல பூமியில் உள்ள நண்பர்களை குறித்து சொல்லும் பொழுதும் கூட தாவீது தன்னுடைய உண்மையான நண்பனை பற்றி 2 சாமுவேல் 1:26 இப்படித்தான் கூறுகிறார். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய் என்கிறார். நமக்கு யோனத்தானை விட மிகவும் இன்பமானவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு இன்பமானவராயிருக்கிறாரா? நாம் அவரோடு இருப்பது இனிமையான ஒரு அனுபவம். உங்கள் உள்ளத்திலேயும் அவர் ஒருவரே இளைப்பாறுதலை தர முடியும். நீங்கள் அவரிலே திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? பிதாவானவர் இயேசுவின் மேலே திருப்தி அடைந்தவராய் இருந்தார். பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவரை பார்த்து கூறியதை மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மஞ்சம் பசுமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மஞ்சம் என்பதிலே மூல வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், திருமண விருந்திலே போடப்படும் சாய்வான மெத்தையை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த படுக்கையை சுற்றிலும் பூக்களாலும் இலைகளாலும் அலங்கரிப்பது அவர்கள் வழக்கம். பசுமையான மஞ்சம் என்பது இதைத்தான் குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லையென்றால் இந்த வார்த்தைகள் அவர்கள் இருவரும் முதலாவது சந்தித்த இடத்தை குறிக்கக்கூடும். அவர்களுடைய ஆடுகளை மேய விட்டுவிட்டு அந்த பசும்புல் வெளியிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த இன்பமான நேரங்களை நினைவிலே கொண்டு வந்து கூட இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட இடம் என்பதை முக்கியத்துவப்படுத்துகிறது. மேலும் தாவீதின் சங்கீதத்திலும் இது நினைவுபடுத்தப்படுகிறது. சங்கீதம் 23:2 பாருங்கள்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆடுகள் புல்லை மேய்ந்து திருப்தியானவுடன் படுத்துக்கொள்ளும். அது போதுமான அளவுக்கு புல்லை மேய்ந்து திருப்தி அடைந்த பின் அவ்வாறு ஓய்வெடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வர அழைக்கும் அந்த சிறந்த அழைப்பிற்கு இது ஒரு பதிலை போல அமைந்திருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் தன்னிடத்திலே வரும்படியாய் இயேசு அழைக்கிறார். அங்கே நமக்காக பச்சை புல்வெளிகள் உண்டு. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் பாரம் சுமந்து தவிக்கிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். மூடி ஸ்டீவார்ட் என்பவர் இதை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நம்பிக்கையற்று அருகில் உள்ளவரை கடந்து வெகு தொலைவில் சமாதானத்தை தேடுகிறவர்களே, ஆகார் பாலைவனத்திலே தான் வைத்திருந்த தண்ணீரின் கடைசி சொட்டும் காலியான பின்பு விழுந்து சாகப் போனது போல இருக்கிறீர்களா? உங்கள் காதை திறந்து கேளுங்கள். அப்பொழுது என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறும் ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். உங்கள் கண்களை திறந்து பாருங்கள், அங்கே கிணற்றையும் சுற்றிலும் பசும் புல்வெளியையும் காண்பீர்கள். இப்பொழுது முழு இருதயத்தோடும் அவரை பார்த்து, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது என்று பதிலளிப்பீர்கள் என்றால் அது மிக சிறந்த ஒரு காரியம். அவர் எங்கே சாய்ந்து இருந்தார் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் பூமிக்கு இறங்கி வந்தபொழுது அவரை புல் அணையில் படுக்க வைத்தனர். இறுதியாக யோசேப்புவின் கல்லறையிலே அவரை வைத்தார்கள். அங்கேயே அவர் சாய்ந்திருந்தார். நீங்களும் நானும் அவரோடு பசும்புல்வெளியிலே அமர வேண்டுமென்ற காரணத்தினாலே அவ்வாறு நமக்காக வைக்கோலிலேயும் கல்லறையிலேயும் சாய்ந்திருந்தார். தொடர்ந்து உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை மணவாட்டி கூறுவதாக சிலர் கூறுவார்கள். அப்படி அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு ஓவியமாய் இது இருக்கிறது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவருமே இந்த வார்த்தைகளை கூற முடியாது. இது அவருடைய அழகை கூறுகிற வார்த்தைகள். பழைய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ராஜா இந்த வார்த்தைகளை சொல்வதாய் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பழைய ஆங்கில வேதாமத்திலேயும் பிரெஞ்சு, இத்தாலி, போர்ச்சுகீசிய மொழிகளில் உள்ள வேதாமங்களிலேயும் இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்கிறார். இந்த வார்த்தைகளை என்னுடைய வாயிலோ உங்களுடைய வாயிலோ இல்லாவிட்டால் காபிரியேல் தூதனுடைய வாயிலோ போடுவோம் என்றால் இது உண்மையான தாழ்மையாய் இருக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். நாம் அதை கூறுவோம் என்றால் அது பெருமையானதாகத்தான் இருக்குமே ஒழிய தாழ்மையாகாது. ஏனென்றால் இயேசு ஒருவரே தன்னை தாழ்த்தி பூமியிலே இறங்கி வரும்படி தம் மகிமையை எல்லாம் துறந்து வந்தார். பரலோக மகிமையிலே வீற்றிருந்தவருக்கு பூமியில் உள்ள எல்லா மேன்மையுமே அவருக்கு தாழ்வானதே. ஆகவே இயேசு உண்மையிலேயே மன தாழ்மையை அணிந்து கொண்டார். இங்கே இயேசு நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதில் 2 அழகான மலர்களை பார்க்கிறோம். ஒன்று ரோஜா மலர், மற்றொன்று லீலி புஷ்பம். இந்த ரோஜா மலர் நாம் அறிந்திருக்கிறது போல ஒரு சிறந்த பூ மட்டுமல்ல, பூக்களின் வரிசையிலே முதலிடத்தில் இருக்கிறது. இதில் விசேஷம் என்னவென்றால் சாரோனின் ரோஜா மிகவும் அழகான ஒரு மலராகும். சாரோனின் பள்ளத்தாக்கிலே இது பூக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு யோப்பாவிலிருந்து காய்ஃபா என்ற இடம் வரை பரவியுள்ளது. இந்த பள்ளத்தாக்கிலே அநேக பூ வகைகளையும் பழ வகைகளையும் இன்றும் காணலாம். இந்த அழகான பள்ளத்தாக்கிலே பூக்கும் அழகான ரோஜா மலருக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பிடப்படுகிறார். இந்த ரோஜா மலர் செடிகளுக்கு ஆரம்பத்திலே முள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த அழகான ரோஜா மலர் செடி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது போல பூமி சாபத்திற்குள்ளாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறது. இந்த ரோஜா மலரை ஒருவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். மலர்களுக்கெல்லாம் ராஜாவை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ரோஜாவையே ஏற்படுத்த வேண்டும். அதுவே அவர்களை ஆள வேண்டும். இந்த ரோஜா பூமிக்கு அழகான ஆபரணம் போலவும் செடிகளில் ஆடம்பரமானதாகவும் மலர்களுக்கெல்லாம் கண் போலவும்
வயல்வெளிக்கு அழகாகவும் காணப்படுகிறது என்கிறார். மேலும் சில ஆர்வம் உண்டாக்கக்கூடிய காரியங்களை இங்கே நாம் பார்க்கலாம். யோவான் 6 அதிகாரம் 35 இயேசு சொல்லும் பொழுது, ஜீவ அப்பம் நானே என்றார். இதன் மூலமாக வாழ்விற்கு மிகவும் தேவையான உணவுப் பொருள் போல தான் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். நாம் உயிரோடே வாழ்வதற்கு உணவு மிகவும் அவசியம். இதை தவிர்க்க முடியாது. இந்த விதமாகவே இயேசு அழிந்து போய் கொண்டிருக்கும் பாவிகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அநேக ஆயிரங்கள் பாவத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஜீவ அப்பத்தை விசுவாசத்தினாலே கையிலே எடுத்து உண்டு இன்று உயிர் வாழ்கிறார்கள். மேலும் இயேசு நானே மெய்யான திராட்சை செடி என்றும் யோவான் 15:1 கூறியிருக்கிறார். இவ்வாறு மெய்யான திராட்சை செடியாக அவர் இருப்பதன் மூலம் அநேகருக்கு அவர் மகிமையான ஆச்சரியமான கர்த்தருடைய மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் நீதிமொழிகள் 31:6 இவ்வாறு கூறுகிறது, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். இயேசு ஆனந்த களிப்பை தருகிறவராய் இருக்கிறார். மதுபானத்தினால் உண்டாகிறதல்ல, அவர் உண்மையான தேவனுடைய மகிழ்ச்சியை தருகிறார். ஆனால் அதே வேளையிலே இங்கே தன்னை சாரோனின் ரோஜா என்று கூறுகிறார். இது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பொருள் அல்ல. இது மனிதர்களின் மன மகிழ்விற்காகவும் மனித ரசனைக்காகவும் படைக்கப்பட்ட ஒன்று. அவர் எவ்வளவாக மனித தன்மையை மதிக்கிறவராய் காணப்படுகிறார் என்பது இங்கே வெளிப்படுகிறது. நாம் சாரோனின் ரோஜாவான அவரை பற்றி கொண்டு அவர் நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ள விட்டுவிடும்படி அவர் விரும்புகிறார். சத்தியமான, நேர்மையான, பரிசுத்தமான, அழகான அவரையே நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட வயல்வெளியிலே நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அவர்களிடம், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்று கூறினார். மத்தேயு 6 அதிகாரம் 28 இதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், சாரோனின் ரோஜாவை கவனித்து பாருங்கள். அதாவது நாம் அவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். இதே அழைப்பை நாம் எபிரேயர் 3 அதிகாரம் 1 பார்க்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் சாரோனின் ரோஜாவாகிய அவரை கவனித்து பார்த்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைய வேண்டும். அடுத்ததாக பள்ளத்தாக்குகளில் உள்ள லீலி புஷ்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு எஸ்ட்ரலோன் என்ற பள்ளத்தாக்கை குறிக்கிறதா இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த பள்ளத்தாக்குகளிலேயும் அழகான மலர்களை நாம் பார்க்கலாம். இந்த லீலி புஷ்பம் எதை குறிக்கிறது? இதை குறித்து அநேக கருத்துக்கள் வேத வல்லுநர்களிடையே காணப்படுகின்றன. அநேகர் இந்த மலர் ஐரிஸ் என்ற வகையைச் சேர்ந்த மலர் என்கிறார்கள். இது ஒரு தாழ்ந்த செடியாய் காணப்படுகிறது. எனவே அவர் அழகான சாரோனின் ரோஜாவாகவும் தாழ்ந்த நிலைமையிலே காணப்படுகிற லீலி புஷ்பமாயும் காணப்படுகிறார். அடுத்ததாக உன்னத பாட்டு 2 அதிகாரம் 2 பாருங்கள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. போனர் என்பவர் இந்த கருத்தை இவ்வாறு கூறுகிறார். லீலி புஷ்பத்தை ஒட்டி இந்த பாலைவனத்திலே அநேக முட்செடிகளும் வளர்ந்திருக்கின்றன. ஆனாலும் இவற்றிற்கும் மேலாக இந்த லீலி புஷ்பம் வெளியே வந்து தனது பச்சை இலைகளை விரித்து மலர்ந்து நிற்கிறது என்கிறார்கள். இது அந்த முட்செடிகளுக்குள்ள நிறத்திற்கும் தன்மைக்கும் எதிரான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த வசனத்திலே குமாரத்திகளுக்கு உள்ளே என்று சொல்லப்படுவது எருசலேமின் குமாரத்திகளை குறிக்கிறதா இருக்கிறது. மணவாட்டி முள்ளுகளுக்குள்ளே நின்ற லீலி புஷ்பத்தை போல காணப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறார் என்று 1 சிந்தித்தோம். அவர் பரிசுத்தமான, அன்பான, அழகான ஒருவராயிருக்கிறார். எனவே அவருடைய மணவாட்டியாகிய அவளும் லீலி புஷ்பமாய் இருக்கிறாள். ஏனென்றால் அவள் மணவாளனை பார்த்து அதே அழகை பெற்று பிரதிபலிக்கிறவளாய் காணப்படுகிறாள். இன்றைய திருச்சபையும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். நாமும் முள்ளும் குறுக்கும் நிறைந்த இந்த உலகத்திலே இயேசுவின் அன்பை, அவருடைய அழகை பிரதிபலித்து காட்டும் லீலி புஷ்பங்களாய் இருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையாயிருக்கிறதா? உங்கள் திருச்சபை இயேசுவை உலகத்திற்கு காட்டும் திருச்சபையாயிருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். இதனைத் தொடர்ந்து மணவாட்டி தன்னுடைய நேசரை மலர்களுக்கு ஒப்பிட்டு கூறுவதை பார்க்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் என்ற இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அருமையான ஓவியம். இந்த கிச்சிலி மரம் என்ன மரம் என்று நமக்கு ஒருவேளை கேள்வி எழும்பலாம். இந்த கிச்சிலி மரம் ஆப்பிள் மரத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஆப்பிள் அதிகமாக பயிரிடப்படுகிறதில்லை. ஏனென்றால் அந்த தட்ப வெட்ப நிலைக்கு அவை சுவை மிகுந்ததாக வளருகிறதில்லை. இந்த மரம் நல்ல விளைச்சலுக்கு மிகவும் குளிர்ந்த தட்ப வெட்ப நிலை வேண்டும். நம் நாட்டிலேயும் அநேக இடங்களிலே ஆப்பிள் விளைந்தாலும் காஷ்மீர் ஆப்பிளுக்கு தனி சுவை உண்டு இல்லையா? அதே போலத்தான் இஸ்ரவேலிலே ஆப்பிள் உற்பத்தி இருந்தாலும் சுவையில் சிறந்ததாக இருக்கிறதில்லை. ஆனால் இங்கே ஆரஞ்சு மிக அதிகமாக பயிரிடப்படுகிறது. இது சுவை மிகுந்ததாயும் காணப்படுகிறது. எனவே இங்கே கிச்சிலி மரம் என்பது ஆரஞ்சு மரத்தை குறிக்கிறதா இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு அழகான மரம். அது பூ பூக்கும் பொழுது மிகவும் வாசனை வீசக்கூடியதாயிருக்கும். இதன் பழமும் அழகானதாயும் ஆரோக்கியமானதாயும் இனிமையானதாயும் இருக்கும். சாரோனின் பள்ளத்தாக்குகளிலே பயிராகும் ஆரஞ்சு பழ வகைகள் உலக தரம் வாய்ந்தவை. இங்கே காணப்படுகின்ற பச்சை வண்ணத்தில் உள்ள ஆரஞ்சு பார்ப்பதற்கு மிகவும் இனிமையானதாய் இருக்கிறது. இவ்வளவு இனிமையும் ஆரோக்கியமும் அழகும் வாய்ந்தவர்தான் அவளுடைய நேசர். மேலும் அவள் அந்த வசனத்திலே கூறுவதை பாருங்கள், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. இந்த ஆரஞ்சு மரத்தின் நிழல் மிகவும் அடர்த்தியானது. ஏசாயா 32:2 என்ன சொல்கிறது? விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று இயேசுவை குறித்து சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிழலாக நேசர் இருப்பதினாலே மணவாட்டியாகிய சபை அவர் நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்ந்து இளைப்பாற முடியும், புத்துயிர் பெற முடியும். மேலும் அதன் கனி அவர்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான மரமாக இயேசு இருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய நிழலிலே நீங்கள் இளைப்பாறுகிறீர்களா? ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லாமல் களைப்பிலேயும் கவலையிலேயும் பயத்திலேயும் அலைந்து கொண்டிருக்கும் ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு அண்டை வாருங்கள். இவர் கனி கொடாத ஒரு மரம் போல அல்ல, பிதா விரும்புகிற கனியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள களைப்பையும் அவர் நீக்க முடியும். அவரே உங்கள் வாழ்க்கையையும் இனிமையாக்க முடியும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இங்கே விருந்து சாலை குறித்து பார்க்கிறோம். சூலமித்தியாள் மேய்ப்பரால் கவரப்பட்டாள். பின்னர் அந்த மேய்ப்பராகிய சாலமோன் ராஜா அவளை பார்க்க வந்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றார். எருசலேமிலே இருந்த அந்த அரண்மனையின் விருந்து சாலைக்கு அவர் அழைத்து சென்றதை குறித்தே இங்கே கூறுகிறாள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக காணப்படுகிற சபையை குறித்த சிறந்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். மேலும் இயேசுவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே காணப்படுகின்ற தனிப்பட்ட உறவை குறித்தும் இது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. இறுதியாக நடைபெற இருக்கிற இந்த விருந்தை எதிர்பார்த்து கூறப்பட்ட வார்த்தையாயும் இது இருக்கிறது. தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நீங்களும் நானும் அந்த விருந்திலேயும் காணப்படுவோம். அன்று பரிபூர்ண திருப்தி உண்டாயிருக்கும். அதற்கு முன் அவர் நம்மை ரட்சிப்பு என்னும் விருந்து சாலையிலே அமர வைத்து மகிழ பண்ணுகிறார். இன்னும் ஐக்கியம், தேவனுடைய வார்த்தையை தியானித்தல் போன்ற விருந்திலேயும் அமர வைத்து நம்மோடு இருந்து அவரும் நம்மை திருப்தி காண செய்கிறார், நன்மையை சுதந்திரிக்கச் செய்கிறார். அவர் எவ்வளவு இரக்கமும் எவ்வளவு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு இந்த சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அவர் கொண்டு வந்து கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
தேவாலயத்திலே சிமியோனும் அன்னாள் என்ற பெண்மணியும் அவருக்காக காத்திருந்தார்கள். தங்களுடைய வாழ்நாளிலே இயேசு உலகத்திற்கு வந்து விடுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையிலே தான் அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு நாளிலே யோசேப்பும் மரியாளும் சிறு பாலகனாகிய இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். என்ன ஆச்சரியம்! இயேசு கிறிஸ்துவை காண வாஞ்சியாயிருந்த அந்த 2 பெரியவர்களுக்கும் அந்த தேவாலயம் விருந்து சாலை போல ஆனது. மேலும் இதற்கு முன்னரே கர்த்தர் யோசேப்பையும் மரியாளையும் விருந்து சாலைக்கு அழைத்து வந்ததையும் பார்க்கிறோம். மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து இயேசுவின் தாயாக நீ இருப்பாய் என்று தெரிவித்த பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தாவீதின் வம்சத்திலே வருகிறவர் தன் வயிற்றிலே பிறப்பார் என்றவுடன் அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு துள்ளி கொதித்திருக்கும் இல்லையா? லூக்கா 1:53 அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது இவ்வாறு கூறியதாய் வாசிக்கிறோம். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி. இங்கே உன்னதப்பாட்டு 2:4 சொல்லப்பட்ட வார்த்தைகளைப் போலவே இது இருக்கிறது இல்லையா? என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். உன்னதப்பாட்டு 1:4 உள்ள மணவாட்டியின் ஜெபத்தை சற்றே நினைவிற்கு கொண்டு வாருங்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். அருமையானவர்களே, நாம் இந்த விருந்து சாலையின் இனிமையான அனுபவத்தை ஆவியானவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு பிரகாசமான மன கண்களை தரவில்லை என்றால் கிறிஸ்துவின் அழகையும் அவருடைய மகிமையையும் நம்மால் காண இயலாது. அவர் உங்களுக்கு சிறந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கும் பொழுது நீங்கள் கெட்ட குமாரனைப் போல பன்றியின் தவிட்டிலே திருப்தி கொள்ள வேண்டாம். தொடர்ந்து என் மேலே பறந்த அவருடைய கொடி நேசமே என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த கொடி இன்றும் நம்மீது பறந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றைய நாட்களிலே கொடி என்பது அநேக வார்த்தைகளை உடையதாயிருந்தது. இராணுவத்திலே படையெடுத்து செல்லும் பொழுது கொடியேற்றி சென்றார்கள். இன்னும் பல பொருட்கள் பொதிந்ததாக கொடி காணப்படுகிறது. எத்தனை அர்த்தம் இருந்தாலும் அத்தனையையும் உள்ளடக்கியதாக இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றன. என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, அதாவது அவருடைய அன்பை இது விவரிக்கிறது. தேவனுடைய குமாரன் இன்றும் படையெடுத்து செல்கிறவராயிருக்கிறார். இது மனித ஆத்துமாக்களை மீட்பதற்காக அவர் நடத்தும் போர். அந்தகாரத்தினின்று மக்களை விடுதலை செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் போர். சிலர் இயேசுவாகிய வெளிச்சத்திற்கு வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருமுறை ஆவிக்குரிய கூட்டத்திற்கு வாலிபன் ஒருவனை தேவனுடைய பிள்ளைகள் சிலர் அழைத்து வந்தார்கள். அந்த வாலிபன் வர விரும்பவில்லையாதலால் அநேக சாக்கு போக்குகளை சொல்வதன் மூலமாக எதிர்த்தான். பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவனிடத்திலே வர அவனுக்கு விருப்பமில்லை. எனவே பல எதிர்ப்புகளையும் சாக்கு போக்குகளையும் கூறிக்கொண்டே இருந்தான். ஆனால் தேவன் அற்புதமாக அவனிலே கிரியை செய்து வழிகளை திறந்த பொழுது அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கூட்டத்திற்கு முன்னாலே ஓடி வந்து விட்டான். அது மட்டுமல்ல, கூட்டத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்து விட்டான். பின்னான காலங்களிலே உலகம் எங்கும் பயன்படக்கூடிய பெரிய ஒரு ஊழியனாக கர்த்தர் அவனை மாற்றினார். தேவகுமாரன் கொடியேற்றி இப்படிப்பட்ட யுத்தத்தை செய்கிறார். அந்த வாலிபன் மீது கர்த்தருடைய ஜெய கொடி பறந்து அவனை மீட்டெடுத்தது. அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபைகள் மூலமாக நடத்தப்படும் ஒவ்வொரு ஆவிக்குரிய கூட்டத்திலேயும் இந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இயேசுவின் அன்பின் கீழே வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட அநேகரை நீங்கள் அழைத்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் அநேகரை சந்திக்க அது ஒரு வாய்ப்பாய் அமையும். அந்த பணியிலே ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். அடுத்ததாக, கொடி என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி உலகத்திற்கு வந்தார். அவரை அநேகர் எதிர்த்தார்கள். என்றாலும் அவருடைய வேளை வருகிற வரை எந்த ஒரு எதிராளியாலும் அவரை தொடக்கூட முடியவில்லை. அவர் பாதுகாக்கப்பட்டார். பிதா அவருக்கு நியமித்த வேளை வந்த பொழுது அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை அவருக்கு செய்து அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அது எவ்வளவு கொடுமையாய் நடந்திருக்கும் என்று நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த வேளையிலே இயேசு பிதாவை நோக்கி கதறியவராக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். அவருடைய பகைஞர்கள் எல்லாரும் தேவன் இவரை கைவிட்டு விட்டார்
எனவே நம்மால் இவற்றையெல்லாம் செய்ய முடிகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவரை பரியாசம் செய்தார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதை மத்தேயு 27:43 வாசிக்கிறோம். ஆனால் தேவனோ அவரை கைவிடவில்லை. அவர் அப்பொழுதும் அவர் மீது பிரியமாகவே இருந்தார். எனவேதான் அவரை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது அவருடையவர்கள் மீது ரட்சிப்பு, பாதுகாப்பு இன்னும் அவருடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:7 பாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிரியமானவர்களே, அவர் உங்களையும் காத்து கொள்வார். அடுத்ததாக, கொடி என்பது படையிலே ஆள் சேர்க்கிறதை குறிக்கிறது. நீங்கள் உங்களை இராணுவ வீரனாக அவருடைய படையிலே சேர்த்து கொள்ளலாம். அதே வேளையிலே இவருடைய படை தன்னார்வ இராணுவ வீரர்களால் ஆனது என்பதையும் மறந்து போகக்கூடாது. ரோமர் 12:1 பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது மட்டுமல்ல, யோவான் 14:15 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் அவரிடத்திலே அன்பாயிருக்கிறீர்களா? இங்கே தன்னார்வமாக முன்வரும் நபர்களையே அவருடைய இராணுவத்திலே சேர்க்கிறார்கள். ஏனென்றால் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று பார்க்கிறோம். கட்டாயத்தினாலே அல்ல, கட்டுப்பாட்டினாலே அல்ல, உண்மையான அன்போடு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இணைக்கப்படும் பொழுது அவருடைய சேனையிலே நாம் வீரர்களாகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்றைய நாள் நம் வாழ்க்கைக்கு பலவிதமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. முதலில் நாம் கற்றுக்கொண்டது கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் உறவை பற்றியது. இதை ஒரு தோட்டம் போல கருதுங்கள். மழை பொழியும் தருணங்களில் மட்டுமே பூக்கள் மலரும் அல்லவா? அதைப்போல நம் மனதில் கதவுகளை திறந்து கிறிஸ்துவுடன் பலத்தில் வளரும்போதுதான் அவரது பரிசுத்த ஆவியின் துளிகளை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இது நமக்கு தரும் ஆழமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம் வாழ்க்கையில் பெரும் ஆறுதலாக மாறும். அடுத்ததாக, நம் வாழ்க்கையில் வரும் சிரமங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஒரு வான்கோழி தன் சிறகுகளை பராமரித்து மழையில் நனைந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்கிறது போல, நாமும் நம் பலத்தை கிறிஸ்துவின் துணையுடன் வளர்த்தால் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியும். மூன்றாவதாக, நம் வாழ்வின் வழியே மற்றவர்களுக்கும் ஆவிக்குரிய ஆவலை ஊட்ட வேண்டும் என்பதை கற்றோம். இதை தெளிவாக காணும்படியாக ஒரு தேனீயை எடுத்துக்கொள்வோம். ஒரு தேனீ மலர்களின் மீது சென்று அவற்றின் தேன் நிறைந்த தூய்மையான வாசனையை அனுபவிக்கிறது. தன் சிறு இறகுகளுடன் இதே வாசனையை தன் தேன் கூட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் மற்ற தேனீக்களும் அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு அங்கு குவிகின்றன. அதுபோல நம் வாழ்வின் நடத்தை ஒரு நறுமணமாக காற்றில் பரவி அதை உணர்ந்து மற்றவர்கள் நம் வாழ்வின் வண்ணங்களை அனுபவிக்க தன்னை நெருங்கட்டும். கிறிஸ்துவின் ஆவியுடன் இருக்கும் நம் உள்ளத்தை மற்றவர்களும் அந்த நறுமணத்தில் ஈர்க்கப்பட வேண்டிய ஆசையில் நம் வாழ்வின் நல்ல செயல்களும் உண்மையும் மலரட்டும். இவ்வாறு கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்கள் நம் வாழ்வில் விரித்து மலரட்டும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19.